தின விழா விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழாவில் இங்கே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் திரு முனிராஜ் சார் அவர்களே, என்று சொல்லும்பொழுது உரையாற்றி சென்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போலதான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லலாம், ஒரு இதழ் ஆசிரியர் என்று சொல்லலாம், ஒரு கவிஞர் என்று சொல்லலாம், மக்கள் கவி என்று சொல்லலாம், முண்டாசு கவி என்று சொல்லலாம். அவருடைய பெயரில் பொருத்தமாக இன்றைக்கு அவர் பாடியது போல ஓடு விளையாடு பாப்பா என்று அவர் பாடியது போல நம்முடைய பிள்ளைகள் இந்த விளையாட்டுத் துறையில் நாம் ஏன் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும்? நம்முடைய உடலும் உள்ளமும் சீராக இருந்தது என்று சொன்னால் இட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு யுவர் அகாடமிக் க்ரோத். படிப்பு சார்ந்து வருகின்ற பொழுது உங்களுக்கான ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். இப்போ முனைவர் பட்டம் நான் பெற்றிருக்கின்றேன். முனைவர் பட்டம் பெற்றது பிறகு நான் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய முனைவர் பட்டமே விளையாட்டுத்துறை சார்ந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். அதனால தான் இந்த டைட்டில் ஆஃப் மை பிஹெச்டி அந்த தீசிஸ் நான் சப்மிட் பண்ணும்போது அதை டிஃபெண்ட் பண்ணும்பொழுதும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் த்ரூ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி, அதுதான் அதோடைய அர்த்தமே. விளையாட்டு தானே, விளையாட்டுத்தனமாக இருக்கிறானே என்றெல்லாம் சொல்வதெல்லாம் காட்டிலும் விளையாட்டை ஒரு விளையாட்டாக பார்க்கணும், உங்களுடைய கெரியராக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். அதை தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லும்போது தான், நீ தேசிய அளவில் நீ பதக்கம் வெல்ல போறியா, தேசிய அளவில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறியா, உனக்கு என்ன உதவியோ அதை நான் செய்கிறேன். தேசிய அளவில் வென்றுட்டு வந்து விட்டாயா, உனக்கு ஊக்கத்தொகையை நான் தருகிறேன். இன்டர்நேஷனல் லெவல் நீ போறியா, உனக்கான பயணம் செலுத்தின எல்லா ஊக்கத்தையும் நான் தருகிறேன். ஜெயிச்சுட்டு மெடல் அடிச்சுட்டு வரியா, அதற்கு தனியாக உயரிய ஊக்கத்தொகையை நான் தருகிறேன் என்று நம்ம துணை முதலமைச்சர் ஒவ்வொன்றைகளையும் பார்த்து சரி அதோடு நிறுத்தினாரா? சரி இவ்வளோ முடிச்சிட்டீங்களா, நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் ஃபைனல் பாயிண்ட் எங்கே போக போகுது? உங்களுக்கு என்று 3% அரசாங்க உத்தியோகத்துக்கான அந்த கோட்டா மூலமாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விளையாட்டு தானே என்று இல்லாமல் விளையாட்டு கல்வி ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து வரும்போது உங்களுக்கான உயரிய இடத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உங்களுக்காக அதை பெற்று தருகிறார்கள். கிளாஸ் ரூமில் தேரி படிக்கலாம், நாலேஜை நம்ம வளர்த்துக்கலாம், பட் ஆனால் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கான லைஃப் ஸ்கில்ஸை நமக்கு கற்றுத்தரும். ஸோ என்னுடைய இந்த பிஹெச்டியிலேயே மெயினாக நான் சொன்னது அதுதான். அதனால அதில் கிட்டத்தட்ட 9 வேரியபிள்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் டீம் ஒர்க்காக நம்ம எப்படி செயல்படலாம், டாலரன்ஸ். இந்த காலத்தில் பசங்களுக்கு கொஞ்சம் திட்டினா கூட அடுத்த பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் போயிடுறாங்க. ஏன்னா டாலரன்ஸே இல்லை நம்மகிட்ட. ஸோ அந்த டாலரன்ஸ் நமக்கு தேவைன்னா நம்ம அது சார்ந்து இந்த விளையாட்டுங்கிறது நம்ம எப்படி உதவிகரமாக இருக்க போகிறது. இன்ட்ரா பர்சனல் ஸ்கில், நான் என்னை எப்படி உணர்ந்திருக்கின்றேன். இன்டர் பர்சனல் ஸ்கில், ஒரு அரங்கத்தில் நான் என்னை எப்படி நான் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி நான் எதிர்கொள்ள போகின்றேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸும் கான்ஃபிடென்ஸும் கிட்டத்தட்ட 9 வேரியபிள்ஸும் நீ பிளே கிரவுண்டில் இறங்கி விளையாண்டினா உன்னை அறியாமல் இந்த வேரியபிள்ஸ் தான் உனக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஃபோக்கஸாக இருந்தாலும், உன்னுடைய மெமரியாக இருந்தாலும், உன்னுடைய செல்ஃப் எஃபிகசியாக இருந்தாலும், உன்னுடைய சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும், இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்க எதுன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான். ஸோ அதனால் விளையாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வீட்டில் உட்காந்துட்டு கேட்ஜெட்ஸ் நம்மளை அறியாமல் நம்ம மூழ்கி போயிடுறோம். இருக்கின்ற ரீல்ஸை பார்த்துட்டு நாம தான் அந்த ஹீரோ மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு கனவு உலகத்தை நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து வெளியிலிருந்து விளையாடுங்க நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த விளையாட்டுக்கு ஊக்கம் தருகின்ற விதத்தில் பல்வேறு சாதனைகள் நாம் புரிந்திருக்கோம் என்று நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய துணை முதலமைச்சரும் இன்னைக்கு பாராட்டி விட்டு சேர்ந்திருக்கிறார். ஸோ இதுக்கான விளையாட்டுக்கு மட்டும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பயன் உண்டு என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்திட வேண்டும். அதனால தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல்வேறு விதமான வெரி ஃபர்ஸ்ட் டைம் எப்போதுமே ஒரிசாவில் தான் ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டியெல்லாம் நடக்கும். ஒரிசாவில் தான் நடக்கும். துணை முதலமைச்சர் பார்த்தா அது என்னப்பா, அது ஒரே ஸ்டேட்டில் நடக்கும், இங்கேயே நாங்கள் போனார். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் பார்த்தா பேசினா அங்கே இருக்கின்ற ஹாக்கி டீமோட உட்காந்து பேசுகிறாரு. அதுக்கான ஃபெடரேஷன் டீமோட பேசி இந்த ஒரு முறை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தி காட்டுறீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை நடத்தி காமிச்சிருக்காரு. ஸோ வந்ததுக்கு பிறகு தான் ஸ்குவாஷாக இருந்தாலும் சரி, டென்னிஸ் போட்டி இன்டர்நேஷனல் லெவல் டென்னிஸ் போட்டியாக இருந்தாலும் சரி, சர்ஃபிங் ஆக இருந்தாலும், ஏன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் F4 ரேஸ் வந்து நம்ம நடத்தி காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாமத்தான் இருக்கின்றோம். ஸோ இது ஒரு கட்சிக்காக ஒரு அமைச்சருக்கான ஒரு பெருமை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஸ்டேட்டுக்கான பெருமை. நம்ம ஸ்டேட்டை மற்றவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊரில் இருக்கா, அப்போ ஏன் நம்ம இந்த ஊரில் ஏன் நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை ஏன் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, இந்த ஸ்டேட்டில் நம்ம ஏன் இந்த மாதிரியான முதலீடுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் கூட தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல
நம்முடைய ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு இவங்களுடைய வாழ்த்துக்களோடு தான் இன்றைக்கு இந்த போட்டி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் கலந்து கொள்கின்ற ஆல்மோஸ்ட் ஒரு 12 வகையான போட்டிகள். அதுவும் இங்கே நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு 10 சென்டர் நடக்கும்போது அந்த 10 சென்டரை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் அந்த நிறுவனத்துக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல விதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஏன்னா உங்களுக்கான ஃபுட்டுலேருந்து உங்களுக்கான ஸ்டேலேருந்து எல்லாத்தையுமே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அப்படின்ற துறையை சார்ந்த சிஓ எல்லாருமே பார்த்துக்குவாங்க. அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போகும்போது பாதுகாப்பான முறையில் நீங்கள் சென்றிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆக உங்களுக்கான அந்த பயிற்சியாளர்களாக இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ லட்சியம் என்று சொன்னால் என் உள்ள சாதிக்கணுமான்னு கேட்க அந்த பயிற்சியாளர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பயிற்சியாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த விதத்தில் வருகை தந்திருக்கேன். நீங்கள் தொடர்ந்து அது எந்த துறையாக இருந்தாலும் அதில் நாம தான் முன்னணியில் இருக்க வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு நீங்கள் பங்கு பெற வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய இந்த விளையாட்டின் சாதனை என்பது நீங்கள் மனசில் என்னென்னலாம் நினச்சி நீங்கள் வரீங்களோ அதான் சொல்கிறோம். நீங்கள் டேர் டு ட்ரீம், வி ஆர் ரெடி டு மேக் யுவர் ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நீ